நாடாளுமன்றத்தில் அதிமுக மற்றும் தேமுதிக உறுப்பினர்கள் ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி குரல் கொடுப்பார்கள் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். எல்லா தொழிலுமே இன்னைக்கு ஜிஎஸ்டி என்கின்ற ஒரு வரியால் எல்லா தொழிலும் முடங்கக்கூடிய ஒரு அபாயம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கு. ஜிஎஸ்டி வரியை உடனடியாக திரும்ப பெற நாம அத்தனை பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் நிச்சயமாக பார்லிமெண்ட்ல எதிரொலிச்சு இங்க இருக்கிற ஜிஎஸ்டி வரியை உறுதுணையாக இருந்து திரும்ப பெற செய்வோம் என்று முதல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இனி கருத்து கணிப்பு என்று கருத்து திருப்பி செய்துகின்ற அத்தனை மீடியாவுமே இன்னைக்கு ஆச்சரியத்தில் மூழ்கி போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்பு போட்ட அத்தனை பேரும் இல்லை, அதிமுக தேமுதிக கூட்டணி 40 வெல்ல போகிறது என்று இன்னைக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்ன? இந்த கூட்டணியினுடைய பலம். நேச்சுரலாவே தொண்டர்கள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுகிறார்கள். அதனால உங்க எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன், உறுதியாக தொகுதியினுடைய முன்னேற்றத்தை டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் நிச்சயமாக செய்வார். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிய திமுகவுக்கு நீங்கள் பாடத்தை புகட்டுங்கள். ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு பாடத்தை புகட்டுங்கள். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்த திமுக காங்கிரஸ்க்கு நீங்கள் பாடத்தை புகட்டுங்கள். தமிழீழ மக்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்த திமுக காங்கிரசுக்கு மக்களாகிய நீங்கள் பாடத்தை புகட்டுங்கள். அது மட்டும் இல்லை, காவேரியில நம்ம உரிமையை விட்டுக் கொடுத்த திமுக காங்கிரசுக்கு நீங்கள் பாடத்தை புகட்ட வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கஞ்சா கலாச்சாரம் தலைவிரித்தாடிக்கிட்டு இருக்குது. தலைவிரித்தாடுது. தெருவுக்கு 4 டாஸ்மாக் கடைகள். நாய்க்குளங்களுக்கு தெரியும் இன்னைக்கு டாஸ்மாக்னால எத்தனை லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடே போதை தமிழமாக உருவாக்கின ஒண்ணுதான் திமுகவினுடைய ஒரே சரித்திர சாதனை.